ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப் நேம் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 80% அபவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 4.5 lakhsக்குள்ளே இருக்கணும். இந்த போர்ட்டலில் நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்பி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓடிஆர் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஃபஸ்ட்டு ஓடிஆர் ஐடியும் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த என்எஸ்பி போர்ட்டலில் பிஜிக்கான ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த என்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிஜி இந்திரா காந்தி சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்எஸ்பி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த பிஜி ஸ்காலர்ஷிப்போடையே இந்த இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப்பையும் அவங்க ஒன்றா சேர்த்தி ஒரே ஸ்காலர்ஷிப் கண்டரில் இந்த ரெண்டையும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் இந்த என்எஸ்பி ஸ்காலர்ஷிப்லேயே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்போ சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கான ஒரு அஃபிடவிட் சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளாக இருக்கிறப்போ அதில் செலக்ட் ஆயிடுவீங்க. தனித்தனியாக இருந்த ஸ்கீமை அவங்க இப்போ ஒட்டுக்கா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த என்எஸ்பி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் என்எஸ்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வரும். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃபீஸஸ் பப்ளிக்னு ஆப்ஷன் வரும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் ஓடிஆர் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் லாகின் வித் ஓடிஆரில் உங்களோட ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ணுங்கள். ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ண உங்களுக்கு இங்கே அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் நாட் அப்ளைடு ஃபார் எனி ஸ்காலர்ஷிப் ஆர் இன்சென்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே அப்ளை ஃப்ரெஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகாடமிக் இயர் 25-26க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளை ஃப்ரெஷ்ஷுன்னு இதில் உங்களோட ஸ்டேட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள், தமிழ்நாடு. அடுத்தது ஸ்காலர்ஷிப் டைப்பில் போஸ்ட் மெட்ரிக்கு, ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் போஸ்ட் மெட்ரிக்கு, ஸ்காலர்ஷிப் டைப்பில் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் வரும், டு யூ வாண்ட் டு ப்ரொசீடுன்னு. ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்னா ப்ளீஸ் கோ டு மை அப்ளிகேஷன் பேஜ் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது மை அப்ளிகேஷன் பேஜ் தான். இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, அகாடமிக் இயர், ஃப்ரெஷ்ஷாக ரெனிவலாக, இன்சென்டிவ் ஆர் ஸ்காலர்ஷிப் இந்த டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்ஷனுக்கு கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், கரண்ட் ஸ்டேட்டஸில் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க. சைடில் ஸ்டேட்டஸ், ஃபில் அப்ளிகேஷன், வித்ரா அப்ளிகேஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஓடிஆர் ஐடி க்ரியேட் பண்ணுறப்பவே கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால் அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திரும்ப இங்கே அப்பியர் ஆகும். இது நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். நம்மளோட கம்யூனிட்டி, ரிலீஜியன், ஆனுவல் ஃபேமிலி இன்கம், திவ்யாஜன், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சா இல்லையா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதை நம்ம என்டர் பண்ணணும். இப்போ இது 1 by 1 நம்ம என்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சூஸ் பண்ணுங்கள். கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, எஸ்சிஎஸ்டி இருக்கும். ஓசிஎல்லாம் ஜென்ரல்னு கொடுக்கணும். பிசி, எம்பிசி, ஓபிசிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அடுத்தது ரிலீஜியனில் உங்களோட ரிலீஜியன் சூஸ் பண்ணுங்கள். ஆனுவல் ஃபேமிலி இன்கம், உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு.
திவ்யா ஜென் அப்படிங்கிறது ஃபிசிக்கலி சேலஞ்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். பேரண்ட் ப்ரொஃபஷன் வந்து இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் பேரண்ட் ப்ரொஃபஷன் இருந்தால் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேரிடியல் ஸ்டேட்டஸ், அடுத்தது சிங்கிள் கேர்ள் சைல்டு. சிங்கிள் கேர்ள் சைல்டு அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டு கொடுங்க. அதாவது உங்களுக்கு பிரதர் யாருமே, அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டு. இதே உங்கள் வீட்டில் அண்ணா இருக்காங்க, ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு அப்படின்னா யூ ஆர் நாட் அ சிங்கிள் கேர்ள் சைல்டு, யூ ஆர் அ சிங்கிள் கேர்ள் டாட்டர். இங்கே கேட்டிருக்கிறது சிங்கிள் கேர்ள் சைல்டு தான். ஒரே பொண்ணு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்தது எனி ஆஃப் த பேரண்ட் நாட் அலைவ்னு கேட்டிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிற ரீசன்ஸ்னால பேரண்ட் வந்து டெத் ஆகிருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே பாருங்கள், கோவிட்னால, அதே மாதிரி கேன்சர், இந்த மாதிரி டிசீசஸ்னால இறந்துருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுங்க. இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிஃபால்ட்டாக வந்துடும். டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக்கு, லொக்காலிட்டியில் ரூரலாக இருந்துச்சுன்னா ரூரல் கொடுங்க. ரூரல் கொடுத்திங்கன்னா உங்களோட சப் டிஸ்ட்ரிக் வில்லேஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அர்பனாக இருந்தால் நீங்கள் வந்து அட்ரஸ் மட்டும் என்டர் பண்ணால் போதும். உங்களோட அட்ரஸ் வந்து ரூரலாக வந்துச்சுன்னா ரூரல் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அர்பன் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது அகடமிக் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு வந்து காலேஜோட நேம் வந்து சூஸ் பண்ணணும். நேம் சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் யுவர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுக்கு இங்கே கீழே கெட் இன்ஸ்டியூட்னு ப்ளூ கலரில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு, இன்ஸ்டியூட் நேமில் நம்ம காலேஜ் நேம் வெள்ளாளர் காலேஜ் பர்விமன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட்டு வரும். அதில் நம்ம காலேஜோட நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஆயிரும். டு யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் இன்ஸ்டியூட்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸில் இப்போ வந்து பிஜி எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸ் இயரில் ஃபஸ்ட் இயர். ப்ரெசன்ட் கிளாஸ் ஸ்டார்ட் டேட் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆனது 23/6/2025. அட்மிஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்களோட ஐடி நம்பரு, அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் இயர், எந்த இயர் ஜாயின் பண்ணிங்களோ அந்த இயரு. அடுத்தது ரோல் நம்பர்லையும் நீங்கள் மேலே போட்ட அட்மிஷன் நம்பரே போட்டுக்கலாம். செக்ஷன் இருந்தால் செக்ஷன் கொடுங்க. மோட் ஆஃப் ஸ்டடியில் ரெகுலர் ஆர் ஃபுல் டைம். ஹாஸ்டலராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் கிளாஸ் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் அகடமிக் டீட்டெயிலில் உங்களோட யூஜி டீட்டெயிலை என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் யூஜி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் ஆஃப் பாசிங்கில் வந்து யூஜி கம்ப்ளீட் பண்ண இயர் 2025. ப்ரீவியஸ் கிளாஸ் ஆர் கோர்ஸ் ஆர் குவாலிஃபையிங் எக்ஸாமில் இங்கே வந்து டிகிரி, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், இன்டகிரேட்டட் அப்படின்னு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜில் உங்களோட யூஜி பர்சன்டேஜ் இப்போ 83.587 வருதுன்னா 83.58 தான் கொடுக்கணும். நீங்கள் எதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ யூஜி கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் பிரேக் விட்டு திரும்ப பிஜி ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் இல்லை. கண்டினியூஸாக யூஜி முடித்து பிஜி ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். இப்போ ப்ரீவியஸ் அகடமிக் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் டீட்டெயிலு. இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட 10th ரோல் நம்பர் என்டர் பண்ணணும். 2 டைம் என்டர் பண்ணணும். அடுத்தது போர்டு நேம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு, சிபிஎஸ்சியாக இருந்தால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு தப்பாக சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் 10th ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனை இயர் ஆஃப் பாசிங் உங்கள் மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 10th மார்க்கு இப்போ 91% அப்படின்னா 91 அப்படின்னு தான் என்டர் பண்ணணும். 91.4 அப்படின்னா 91.4. நீங்கள் எதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. என்ன பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜை என்டர் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரைக்கும் நம்ம போடலாம். 10th டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 12th கிளாஸ் டீட்டெயிலு. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 12th ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். 2 டைம் என்டர் பண்ணணும். போர்டு நேம் வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். 10th வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். 12th வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனு. இயர் ஆஃப் பாசிங் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும். 12th மார்க் அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன பர்சன்டேஜ் வருதோ அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்பரேட்டிவ் எக்ஸாம் டீட்டெயில். இங்கே கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் ஏதாவது கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
academic details saved successfully வரும். இங்கே application specific details are not required for your application கேட்கும். continue அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்கீம் அவைலபிளில் பார்த்தீங்கன்னா select scheme, இங்கே ஸ்கீம் பேர் வந்திருக்கும் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்னு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்கீம் டீட்டெயில் வராமல் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி ஸ்கீம் ரைட் நவ் அப்படின்னு ஏதாவது எரர் மெசேஜ் ஆர் வார்னிங் மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்து அகடமிக் டீட்டெயில்ஸில் அந்த 10th 12th போர்டு நேம் தப்பாக சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை கம்யூனிட்டி உங்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் கம்யூனிட்டி தப்பாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அந்த ஸ்கீம் நாட் அவைலபிள்னு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் முன்னாடி கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பிஜி இந்திரா காந்தி சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுவும் இந்த என்எஸ்பி அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி ஸ்கீமில் தான் அதையும் மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பேர் வந்து இதுதான் வரும். நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக அப்லோட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு அஃபிடவிட் மட்டும் எக்ஸ்ட்ரா சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது வந்து ஸ்கீம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலு. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ கவர்ட் அண்டர் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஆர் ஓபிசியில் நான் க்ரீமில் ஏறான்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஓசி கோட்டாவில் வரவங்க இடபிள்யூஎஸில் வருவீங்க. இல்லை ஓபிசியில் நான் க்ரீம் லேயரில் வரீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இது எதுலேயுமே வர மாட்டிங்கன்னா நன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அடுத்தது இன்ஸ்டியூட் ஆர் காலேஜ் நாக் ஸ்டேட்டஸு. ஸோ எஸ்ஸா நோவான்னு கேட்டிருப்பாங்க. காலேஜ் வந்து நாக் ஸ்டேட்டஸில் இருந்தால் எஸ் கொடுங்க. இப்போ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். அடுத்தது வந்து அப்லோட் டாக்குமெண்ட். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட யூஜி மார்க் ஷீட்டு, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ஜாயின் இன்கம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, சிங்கிள் கேர்ள் சைல்டு சர்டிஃபிகேட்டு, ஓபிசி நான் க்ரீம் லேயர் சர்டிஃபிகேட். இந்த 5 டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு மார்க் ஷீட்டு, ஜாயின் இன்கம் வெரிஃபிகேஷன், ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த 3 தான் வந்து மேண்டேட்ரி. மீது எதுவும் மேண்டேட்ரி இல்லை. இந்த மேண்டேட்ரியான டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டு அப்போ நீங்கள் வந்து இந்த சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கான ப்ரொஃபார்மா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே 20 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப், ஜேபிஜி ஆர் ஜேபிக் இந்த 3 ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஜாயின் இன்கம் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் ப்ரொஃபார்மா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் இன்கம் வெரிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பிரின்ஸிபல் மேம் கிட்ட சைன் வாங்கி நோடல் ஆஃபீஸர்கிட்டையும் சைன் வாங்கி இதை நீங்கள் மறுபடியும் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இதில் இந்த ஃபார்மில் என்னென்னா யார் டவுன்லோட் பண்ணுறீங்களோ யாரோட ஐடியிலேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம், ஃபாதர் நேமு, அப்ளிகேஷன் ஐடி இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். இங்கே கோர்ஸ் டியூரேஷனில் மட்டும் 2 இயர்ஸ் கோர்ஸ்னால் 2 இயர்ஸ் கொடுங்க. இப்போ எம்சிஏவாக இருந்தால் 3 இயர்ஸ் கோர்ஸ்னால் 3 இயர்ஸ் அப்படி கொடுங்க. இதில் நோடல் ஆஃபீஸர்கிட்டையும் பிரின்சிபல் மேம்கிட்டையும் சைன் வாங்கி நீங்கள் திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிங்கிள் சைல்டோட ப்ரொஃபார்மா எப்படின்னா சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு இங்கே ப்ரொஃபார்மா இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த அஃபிடவிட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி இதில் வந்து நம்ம யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு, கெஸ்டட் ஆஃபீஸர் அதாவது தாசில்தாருக்கு அபவ் ரேங்கிங்கில் இருக்கிற கெஸ்டட் ஆஃபீஸர். அப்போ நீங்கள் வந்து நோட்ரி பப்ளிக் லாயர் கிட்ட இதில் வந்து சைன் வாங்கிக்கலாம். இதில் அந்த 100 ரூபீஸ் பாண்ட் பேப்பரில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணி நோட்ரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி. தென் ஓபிசி சர்டிஃபிகேட்டை இந்த கரண்ட் இயர்க்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ பழசு நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. புதுசாக இந்த வருஷத்துக்கான சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் வந்து நம்மளுக்கு மார்க் ஷீட்டு, ஜாயின் இன்கம் வெரிஃபிகேஷன், ஓபிசி எல்லாம் வந்து மேண்டேட்ரி. இதே சிங்கிள் கேர்ள் சைல்டு பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி இல்லை. ஏன்னா சிங்கிள் கேர்ள் சைல்டில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவீங்க இந்த இதுக்கு அண்டரில். அப்போ நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்கீம்க்கு அண்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்களோட அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணிடுங்க, அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே மேண்டேட்ரி இல்லாதனால நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து இங்கே இந்த சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கான இந்த ப்ரொஃபார்மா மட்டும் கண்டிப்பாக 100 ரூபீஸ் பாண்ட் பேப்பரில் தான் நீங்கள் டைப் பண்ணி நோட்ரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள்.
மார்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்வாலிட் ஃபைல் ஃபார்மேட் இந்த மாதிரி எரர் வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அப்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போ நான் ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணி அப்லோட் கொடுத்தனால எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷன் இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்து ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான அஃபிடவிட் வந்து ₹100 பாண்ட் பேப்பரில் டைப் பண்ணி நோட்ரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்தது ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் பண்ண ஃபைலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் வியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டான ஃபைலை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனும் டவுன்லோட் அண்ட் வியூ கிளிக் பண்ணி கரெக்டான ஃபைலை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தென் ஓபிசி சர்டிஃபிகேட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத எல்லாம் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது அப்ளிகண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்காலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டென்யூர் பீரியடில் நான் வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கேட்டிருப்பாங்க. இந்த கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போ இங்கே ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு. எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் நம்பர்னு போட்டு அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் கோ டு மை அப்ளிகேஷன் பேஜ் டு செக் த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கேட்கும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்ப வந்து இந்த ஹோம் பேஜில் வந்து நிற்கும். இங்கே இந்த ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் இன்ஸ்டியூட் லெவல்னு வரும். இப்போ இங்கே சைடில் தேர்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். இதில் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் பிரின்சிபல் மேம்கிட்ட சைன் வாங்கி இதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ லேப்டாப் இல்லை மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப்பில் ஃபோன்லலாம் பிரிண்டர் கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷனில் டெஸ்டினேஷனில் வந்து சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் இதை நெட் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே நாளில் சைன் வாங்கி அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு தான் கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ அந்தந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு அப்படியே இப்போ நீங்கள் ஸ்கீம் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் வரைக்கும் கொடுத்துருக்கீங்கன்னா அதை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ப்ராசஸ் போகிறீங்க. அடுத்த ப்ராசஸில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அதனால் ஒரு 1 or 2 days கழித்து தான் நீங்கள் ஃபைலெல்லாம் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அந்த ஸ்கீம் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி சேவ் கொடுத்தனால அது வரைக்கும் சேவில் இருக்கும். நீங்கள் திரும்ப வந்து அசெட்டிஸ் உங்களோட ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் வச்சு லாகின் பண்ணி அப்ளை ஃப்ரெஷ்ஷில் போனீங்கன்னா நம்ம எது வரைக்கும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருந்தோமோ உங்களுக்கு அது வரைக்கும் ஷோ ஆகும். ஸோ இங்கே என்டர் பண்ணுறப்போ நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களோட பர்சன்டேஜ் 80% அபவ் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட போர்டு நேம் நீங்கள் கொடுக்குறப்ப 10th 12th கரெக்டான போர்டு நேமை சூஸ் பண்ணணும். ஃபைல் வந்து அப்லோட் ஆகலை இன்வாலிட் ஃபைல் ஃபார்மேட்னு வருதுன்னா ஃபைல் நேமை 4 letters மேலே இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.